ஹை ஆல், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிளாஸோட நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச். அதில் வந்து டைப் 1 டைப் 2 இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து டைப் 1 தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு ரெண்டையுமே ஒரு இன்ச்சுக்கு வந்து டாட் வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோக்கு. இந்த ஸ்டிச் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம நெக்கோட பார்டரு, ஸ்லீவோட பார்டர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹைலைட்டடாக அழகா வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ்குள்ளே வந்து போகலாம். எப்பயும் போல் அடியிலிருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் அடியிலிருந்து த்ரெட் எடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி, அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு லாக் ஸ்டிச். இந்த டாட் இருக்குல்ல, கிராஸ் கிராஸாக தான் போடணும். இந்த டாட்ல ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். ஒரு லாங் ஸ்டிச் போட்டாலே ஒரு லாக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக வந்து வரதான் செய்யும். ஓகேவா? ஒரு லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு முன்னாடி, ஓகேவா, இங்கே ஒரு லாங் ஸ்டிச், லாக் ஸ்டிச். இது வந்து கிராஸ் கிராஸாக வந்து போடணும். இப்போ இந்த லைனுக்கு இங்கே போட்டோமா, அப்போ இந்த லைனுக்கு இங்கே முன்னாடி போகணும். இது ஃபுல்லாக இந்த டைரக்ஷனில் போகணும், இது ஃபுல்லாக இந்த டைரக்ஷனில் வந்து வரணும். ஓகேவா? அப்போ அடுத்து இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு லாக் ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச், லாக் ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட்ல, இந்த ஸ்டிச்சோட ஃப்ரண்ட்ல போட்டு லாக் ஸ்டிச். ஸ்டக் ஆகுது. ஸோ இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு லாக் ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச், லாக் ஸ்டிச். இது ஃபுல்லாக ஒரு இது பேக்வேர்டில் வந்தால் ஒரு இதில் வந்து எல்லாமே ஃபார்வேர்டில் வந்து வரணும் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாமே. ஓகேவா? இங்கே ஒரு ஸ்டிச், இந்த டாட் எங்கே வச்சுருக்கோமோ அங்கே வரையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கணும். அப்போதான் ஈவனாக நம்ம அந்த பாயிண்ட் மார்க் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஈவன் ஷேப்பில் கிடைக்கும். அதுக்கு தான் ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ண சொன்னேன். ஸோ இங்கே வந்து கரெக்டாக இப்போ இந்த டாட் வரைக்கும் வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே டாட் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ லாக் ஸ்டிச் போட்டு இதை வந்து நாட் இங்கே கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டாதான் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். அங்கே லாக் ஸ்டிச் போடாமல் அதாவது எண்டு நாட் போடாமல் கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி கிராஸ் மாதிரி எக்ஸ் மாதிரி நமக்கு வந்து எக்ஸாக வரும். ஸோ இங்கே வந்து நம்ம நாட் போட தேவையில்லை. நீங்கள் மேலே முடிச்சிட்டிங்கன்னா நாட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை லாக் ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்து அடுத்த ஸ்டிச் இங்கேருந்து இங்கே நம்ம இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணோமோ அதே தான் அடுத்து இந்த டாட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் நீங்கள் வந்து எண்டு நாட் போட தேவையில்லை, அப்படியே கண்டினியூ பண்ணிடணும். இந்த நாட்டுக்கு போட்டு இங்கே ஒரு லாக் ஸ்டிச், இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் இது ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும், இது பேக் ஸ்டிச்சா இப்படி வரணும். அகைன் சொன்ன மாதிரி இதுல இந்த டைரக்ஷன்ல வரணும், இதுல இப்படி போகணும். அப்பதான் இங்கிட்டு கவர் ஆகும், இங்கிட்டும் கவர் ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் கிராஸ் கிராஸா வந்து ஸ்டிச்சஸை போடணும். லாக் ஸ்டிச், இங்கே ஒரு லாக் ஸ்டிச், இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஒரு லாங் செயின், ஒரு லாக் ஸ்டிச், 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 லாங் செயின், ஒரு லாக் ஸ்டிச். அதே மாதிரி இங்க முடிச்சிட்டு
அதை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடணும். கிளாத் எதுவும் உள்ள இந்த மாதிரிலாம் லைட்டாக சுருக்கம் வரும். சுருக்கம் வராமல் நீங்கள் வந்து நீட்டாக போடணும். ஓகேவா? அந்த எதுவும் சுருக்கம் வராமல் இருக்கிறப்ப ரொம்ப டைட்டாக இழுக்காமல் எனக்கு கொஞ்சம் அடியில் த்ரெட்டு டைட் ஆகுது. ஸோ அதனால எனக்கு அப்படி இருந்திருக்கு. நீங்கள் போடுறப்ப நீட்டாக அந்த கிளாத் சுருக்கலாம் வரும். இதே மாதிரி தான் இன்னும் உங்களுக்கு 2 போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸா வரும், கிராஸா. ஓகேவா? இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னா சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போடணும். உங்களுக்கு அது பாதிக்கு மாதிரி சென்டரில் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பாக கரெக்டாக வந்து வரணும். டைமண்டாக வரும். அதுதான் இந்த மெஷர்மெண்ட்டை வந்து ஈவனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களால் ஷேப் கவர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டே ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வேற கலர் எடுத்திருக்கேன்னா அப்புறம் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து செயின் ஸ்டிச் நம்ம இங்கேருந்து செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். இங்கே தான் நம்ம சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் ஆகிற போர்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டே வரணும். நம்ம இது பீடு வச்சும் பண்ணலாம், சில்க் த்ரெட் வச்சு சேம் கலர்லையும் பண்ணலாம், இல்லை டபுள் கலர் எதுலனாலும் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு இப்படி வந்து கவர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து போடணும். போட்டுட்டு எண்டு நாட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ன போட்டு முடிச்சுட்டு மேலே நம்ம என்ன கலர் வேணுமோ மேலே, அதாவது நீங்க இந்த இது முடிக்கிறப்ப கீழே அதே மாதிரி இங்க இருந்தா நம்ம ஜாயின் பண்ணோம். ஸோ இங்க முடிச்சீங்கன்னா இங்க எண்டு நாட் போடுங்க, இல்லை எண்டு நாட் போடாம அடுத்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ எப்பயுமே கீழே முடிச்சு இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது மாதிரி இதுக்கு பார்டருக்கு என்ன கலர் வேணுமோ இந்த மாதிரி சேம் கலர்ல கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் ஹைலைட்டர் டபுள் கலர் தான் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி அவுட்லைன். ஸோ இது பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட டைப் 1. இது பார்டர் பிளவுஸோட பார்டரில் கொடுத்தோம் அப்படின்னா சில பேர் பீட் ஒர்க் வந்து பிடிக்காது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலேயும் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ இதான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து டைப் 1. ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து டைப் 1. டைப் 2 பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.